இலவசங்களை வந்து முழுசா ஏத்துக்கிட்டு இலவசங்களையே வந்து வச்சு சமூகத்தை ஓட்டுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை கிடையாது. ஆனா எதை ஒழிப்பனாருன்னு எனக்கு தெரியல. எதை ஒழிப்பாரு அவரு? இப்ப மடிக்கணி கொடுக்குறாங்க, அதை ஒழிக்கணுமா? அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரா? உரிமை தொகையை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரா, இருக்கணும்னு நினைக்கிறாரா? உரிமை தொகையை பற்றி விஜயின் பார்வை என்ன? ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வருது தெரியுமா? அவர் எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறார். எதை பத்தியும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. எழுதி கொண்டு வராரு, அதை நிக்க வச்சிடறாரு, அதை அழகா பார்த்து பார்த்து பேசிடுறாரு, கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த வசனம் ஞாபகமே இருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு போறாரு. அந்த டயலாக் மட்டும் மாறவே இல்லை. இன்னும் டெப்லெட் எழுதி கொடுத்துட்டாங்க போல. அப்புறமா கையில செங்கோல் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க, கத்தியை கொடுப்பாங்க, முடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரு. சமூகத்துல நடக்கிற அது ஒன்னே ஒண்ணு, இந்த நாங்குநேரி மேட்டரை பேசினாரு, மனமார்ந்த பாராட்டுகள். அதை கூட சட்டம் ஒழுங்குன்னு பேசக்கூடாது. சாதி ரீதியா திருநெல்வேலி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பச்சை படுகொலைகளை இந்த சமுதாயம், இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கையாலாகாத திராவிட மாடல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பேசணுமா இல்லையா? திருநெல்வேலியில எந்த விதமான சாதி சிக்கலும் இல்லைன்னு தொடர்ச்சியா ஐயா அப்பாவை பேசிட்டு இருக்கிறாரு. மனசாட்சி இருக்கா அப்பாவுக்கு? அந்த அப்பாவும் ரோட்ல இறங்கி திருநெல்வேலியில நாங்குநேரியில அந்த பகுதியில் போய் சுத்தணும். அப்பாவுக்கு மனசாட்சி இருந்தா அங்க போய் சுத்தணும்.